போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு மைக்கேல டிஃபீட் பண்றதுக்காக ஆலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அந்த டெமானிக் ஹியூமன்ஸும் டான்கன் கில்டை சேர்ந்தவங்களும் இன்னுமே சண்டை போட்டு தான் இருக்காங்க. உடனே அந்த டான்கன் கில்டுடைய லீடர் வந்துட்டு எல்லாரும் சண்டை போடுறத நிறுத்துங்க, எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, யாங் ஜினிக் சொன்னதுனாலயான்னு கேட்க பதிலுக்கு அந்த லான்ஸ்லாட்டும் என்ன ஸ்டூபிடா பேசிட்டு இருக்க, உங்களை அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யாங் ஜினிக்க அட்டாக் பண்ண போறோம். ஒரு நிமிஷம், யாங் ஜினிக்கோட ஆர்டர் நான் சொன்னேன். இதை கேட்ட அந்த லீடரும் அப்ப நீங்க எல்லாரும் யாங் ஜினிக் சைடு இல்லையா, எல்லாருமே சண்டையை நிறுத்துங்க அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஒஃபிலியாவும் இந்த யூஸ்லெஸ் டெமானிக் ஹியூமன்ஸ் ஏதாச்சும் உருப்படியா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவனுங்க டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. சரி, அட்லீஸ்ட் நானாச்சும் உயிரோட இருக்கனே. ஆனா அவன் போட்ட அந்த ஸ்டூபிட் பிராண்ட் அது என்னன்னே தெரியல. அவனை பத்தி நினைச்சாலே அது பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வந்த மெலினாவும் ஒஃபிலியாவை பார்த்து அந்த மார்க் ரொம்ப எரியுதோ அப்படிங்கிறப்போ பதிலுக்கு இவளும் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ரூடா பேசின அந்த பொண்ணு தானே நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க பதிலுக்கு அவளும் இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப அரகண்டா இருந்தால, ஆனா இப்போ உன் மேலேயே அந்த பிராண்ட அவன் குத்திட்டான். உடனே ஒஃபிலியாவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கிண்டல் பண்ணுவ, நீ ஒரு சாதாரண ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஸ்வாட வெளியில எடுக்க உடனே மெலினா வந்துட்டு நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயே மார்க் போட்டிருக்கான்ல. சோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவுடைய ஸ்லேவ்ஸ். இந்த மாதிரி ஹீரோவுடைய பிராண்ட் இருக்க ஸ்லேவ்ஸ்ங்களுக்குள்ள சண்டை வர்றது தடை செய்யப்பட்ட ஒண்ணு. அதுக்கு பனிஷ்மெண்டா அவங்க ரெண்டு பேருக்கு மேலேயே இருக்க அந்த பிராண்ட் பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளோர்ல இருந்து ஃபீனிக்ஸ் ஃபெதரை எடுத்துட்டான். இந்த ஒரு ஐட்டத்தை யூஸ் பண்றதன் மூலியமா குளிர வந்துட்டு 500 மடங்கு அதிகமாவே தாக்கு பிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, பெர்ஃபெக்டான இன்கிரீடியன்ட்டோட இது சேர்க்கும் போது ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்க நிறைய விஷயத்தை இதால கிரியேட் பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு இதை வச்சு 7th ஃப்ளோரை கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. உடனே இயான்வா வந்துட்டு எப்ப நீங்க இந்த அளவுக்கு நல்லா சமைக்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் இது ஒரு பேசிக்கான ஸ்கில் தான். உடனே கலாக்கள் வந்துட்டு தேங்க்ஸ், எங்களுடைய ட்ரைப் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு தெரியல அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கலாக்கள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ பாராட்டு வாங்கியிருப்போம். ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு காப்பி கண்டிஷனா வந்திருக்கும். சோ அந்த கலாக்கள் கிட்ட இருந்து ஒயிட் பீஸ்ட்ங்கிற அந்த ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிடுறோம். இதன் மூலியமா நம்ம ஹீரோவுடைய அட்டாக் ஸ்பீடும் பவரும் 15% இன்க்ரீஸ் ஆயிடும். உடனே ஹீரோ வந்துட்டு நீங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா இதை ஒன்னும் நான் ஃப்ரீயா பண்ணல. எல்லா மாசமும் நீங்க 500 மேஜிக் கிறிஸ்டலை எனக்கு கொடுத்தா போதும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற பட்சத்துல என்ட்ரன்ஸ்லயே நீங்க கொண்டு வந்து வச்சுட்டா போதும், நான் எடுத்துப்பேன்னு சொல்ல இதை கேட்ட அந்த கலாக்கள் ஷாக்ல சிலையாவே மாறிடுறான். இதை பார்த்த யூஸ் அங்க வந்துட்டு நீ உண்மையிலேயே ஒரு டெவில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ ரொம்ப நல்லவன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் தப்பா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அதை இப்போ ரீகன்சிடரேஷன் பண்ணும் போல. இதை கேட்ட ஹீரோவும் நீ என்னை பத்தி இவ்வளவு சொல்ற, ஆனா அப்பவும் நான் செஞ்சு கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க. பதிலுக்கு யூஸ் ஆகும் உன்னை பத்தி நினைச்சாலே எனக்கு பிளட் பிரஷர் ஏறுது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் சாப்பிடுறேன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோவும் அப்பனா சரி நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா, ஏன்னா நம்ம கிட்ட வேற இப்ப ஃபுட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இருக்கிறதுலயே யாரு பெரிய ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்களோ அவங்க இந்த பெட்ல வின் பண்ணதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல யார் லூஸ் பண்றாங்களோ அவங்க வின்னரை பிக் பிரதர்னு கூப்பிடணும். அதை யூடியூப்லயும் 1 வீக் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே யூசாங் வந்துட்டு அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது அதுக்குள்ள நிறைய பெரிய மீன்கள் இருக்கு. இதே நேரத்துல இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க தாமினும் மிஸ்டர் கேங்ஜினிக் நீங்க எப்ப பாரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டஃபை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஈவலா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இயான்வா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யூசாங்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன், நீங்க மயங்கி இருந்த அந்த இடத்துல இதை நான் கண்டுபிடிச்சேன். இதை பார்த்த ஹீரோவும் மைக்கேல் வந்துட்டு இந்த டாலர் யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆலிஸா கேப்சர் பண்ண பார்த்தான், இது என்னங்கிறத நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு தேங்க்யூ இயான்வான்னு சொல்ல ஆமா கேட்க மறந்துட்டேன், இயான்சியாக்கு எங்க போனான், திரும்ப அவன் குரூப் கூடயே போய் சேர்ந்துட்டான்னு கேட்க பதிலுக்கு அவளும் அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நேரமாவே அவன் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு 7th ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டான். சிஸ்டம்லயும் ஹீரோடைய வெட்டரன் கம்பெனி 7th ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வர இதை பார்த்த அந்த டேங்வாகிலுடைய கேப்டன் பேக் வந்துட்டு கோவத்தோட யூ இடியட், நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண, இந்த டவரை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பை உங்ககிட்ட இருந்து அவன் பறிச்சுக்கிட்டான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எம்பி ஹேண்டோட இந்த இடத்துக்கு வந்திருப்பேன், நீ 7th ஃப்ளோரை கிளியர் பண்ணுவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது மட்டும்
மட்டும் இல்லாம அதுக்கான பிளான் ரிப்போர்ட்டையும் என்கிட்ட சப்மிட் பண்ணியிருந்த. அப்போ அந்த இடத்துல நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஸ்வாடையும் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்க. அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரியுமா? ஆனா இது எதுக்குமே கோவப்படாம இயான்சியாக்கு வந்துட்டு அங்க நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அவைக்கன் அசோசியேஷனை காட்டுறாங்க. அதோடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டான கிம் டேக்குன்னு வந்துட்டு ஒன்ஸ் அகைன் பிளேயர் கேங் ஜினிக் 7th ஃப்ளோரை கிளியர் பண்ணிருக்காரு. டான்கன் கில்டுடைய ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது ஹையர் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கும் 7th ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அவங்க டெமானிக் ஹியூமன்ஸோட சேர்ந்து வெளியேற ட்ரை பண்ணிருக்காங்க. பிளேயர் கேங் ஜினிக்கும் அவருடைய குரூப்பும் தான் அவங்கள டிஃபீட் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் நம்ம கேங் ஜினிக்க அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் வேணாம், இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம். நம்மளுடைய தாட் என்னங்கறத உடனடியா ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன்னா கேங் ஜினிக் வந்துட்டு ஹியூமன் சைட்ல நிப்பானா இல்லனா அவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல நிப்பானா நமக்கு தெரியாது. சோ இப்போதைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணட்டும். அப்படிங்கிறப்போ இந்த சீன் அப்படியே இங்க கட் பண்ணி ஒரு ஷாப்புடைய மேனேஜர் வந்துட்டு இட்ஸ் அன் எமர்ஜென்சி, விவிஐபி புரோட்டோகால சமன் பண்ணுங்க, உடனடியா இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எல்லாருமே நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரியே பண்ணுங்க. அப்படிங்கிறப்போ அந்த ரெட் கார்பெட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வழியில பூவெல்லாம் தூவிட்டு அங்க ஒரு ரெட் சேரும் வச்சுட்டு உங்களுடைய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஆலிஸை தான் எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஏன்னா அவதான் ஷாப்பிங்க்கு எக்கச்சக்கமான காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவால. உடனே ஆலிஸ் வந்துட்டு உங்களுடைய வரவேற்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால இப்பவே உங்களுக்கு ப்ரீபேமெண்டா கொஞ்சம் பே பண்றேன்னு சொல்லிட்டு இப்பத்துல இருந்து நான் எதெல்லாம் தொடுறனோ அதெல்லாம் எனக்கு சொந்தமானது, லெட்ஸ் பிகின் சொல்ல இத பார்த்த பிரான்ச் மேனேஜரும் மயங்கி கீழே விழுந்துடுறான். பதிலுக்கு அங்க இருந்த பொண்ணும் அவரை அப்படியே விட்டுரு, அவருடைய ஃபீலிங்ஸ இந்த மாதிரி வியர்ட் வேல தான் அவர் காட்டுவாரு. இதே நேரத்துல ஆலிஸும் சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்க இத பார்த்த ஹீரோவும் மனசுக்குள்ள ஆலிஸ் முன்ன மாதிரியே நல்லா ரெக்கவர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ வெளியில எடுக்கிறான். உடனே சிஸ்டம்லயும் இது வந்துட்டு போர்வேத் நெக்லஸ்னும் எதுக்காக இந்த நேம் இதுக்கு வந்துச்சுன்னா போர்வேத்துங்கிற ஒரு பிரீஸ்ட் வந்துட்டு இந்த நெக்லஸ மேட் பண்ணிருப்பாரு. அதுவும் டிவைன் பவரை வச்சு இதை வச்சு ஒருத்தவங்களை சீல் பண்ண முடியும். அதுவும் டார் ஸ்கில் வச்சிருக்கவங்களுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள மைக்கேல் ஆலிஸ இதுக்குள்ள லாக் பண்ணணும்னு நினைச்சான். எனக்கு இதுல சந்தேகம் என்னன்னா எதுக்கு அவன் கொல்லாம ஆலிஸ உயிரோட சீல் பண்ணணும்னு நினைச்சான். இன்னுமே எனக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? சரி இப்போதைக்கு இந்த நெக்லஸ் என்கிட்டயே இருக்கட்டும். இதே நேரத்துல பின்னாடி இருக்க ஆலிஸும் அங்க இருக்க பில்லர் எல்லாம் தொட்டுட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு அந்த லைப்ரரியோட மேனேஜரான ரிக் கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வருது. இந்த இன்விடேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோவால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்க போற மாஸ்கரேட் பாலுங்கிற ஒரு விஷயத்த அட்டென்ட் பண்ண முடியும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்க இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மாஸ்கரேட் பாலுங்கிறது 25th ஃப்ளோரை ரீச் பண்ணும்போது நடக்கிற ஒரு ஈவென்ட் டைப் குவெஸ்ட். இது ஒரு கேமா இருக்கும்போது நான் அதை ஒரு கெஸ்டா அட்டென்ட் பண்ணிருக்கேன். அப்போ வந்துட்டு அந்த கேம்ல நிறைய பிளேயர் இல்லங்கிறதுனால நான் மட்டும்தான் அதை அட்டென்ட் பண்ணேன். அங்க நல்லா டான்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்தையே எரிச்சு விட்டுட்டேன். ஆனா இந்த வாட்டி அது டிஃப்ரெண்டா இருக்க போது, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இந்த வாட்டி இதை அட்டென்ட் பண்ண போறாங்க. ஆலிஸ் உடனடியா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இவங்க 2 பேரும் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய நேம்லெஸ் சிட்டிக்கு தான் போறாங்க. உடனே ஆலிஸ் வந்துட்டு நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்த எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு. பதிலுக்கு ஹீரோவும் கவலைப்படாத, நம்ம இங்கேயும் ஷாப்பிங்காக தான் வந்திருக்கோம். உடனே ஹீரோ ஒரு என்ட்ரன்ஸ்ல நிக்க இத பார்த்த ஆலிஸும் இந்த இடத்துக்குள்ளே நம்ம போக போறோம்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு மாஸ்கரேட் பால நான் அட்டென்ட் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல சூட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அங்க யூசங்க பார்த்துட்டு நீயும் இங்கதான் இருக்கியான்னு கேக்குறான். பதிலுக்கு அவனும் கோவத்துல வெட்டுன்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல தனியா மீன் பிடிக்க வச்சுட்டல. பதிலுக்கு ஹீரோவும் இந்த ஒரு இடத்துல சண்டை போடுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்ல, உன்னுடைய மானாவை ரிலீஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ண, அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்துற போதுன்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு காப்ளினை தவிர்த்து மீதி எல்லாமே மயங்கிடுச்சுங்க. உடனே ஹீரோவும் இங்க பாரு யூசாங், கோல்டு வாட்டர்ல டைவ் பண்ணும்போது அது உன்னுடைய மசில் growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பதிலுக்கு யூசாங்கும் டாபிக் சேஞ்ச் பண்ணாத, உனக்கு ஹானஸ்ட்னா என்னன்னே தெரியாதா அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு சரி கோவப்பட்டது போதும், உனக்காக ஒரு ஸ்வாட வச்சிருக்கேன், இதை வச்சு நான் எந்த அளவுக்கு உன்னை வேல்யூ பண்றேன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு யூசாங்கும் எத்தனை தடவை இந்த மாதிரி நீ ஸ்வீட்டா பேசி உன்னுடைய வலையில நான் விழுந்திருக்கேன்னு தெரியுமா. உடனே ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு யூசாங், உன்னுடைய ஸ்வாட்ல இருக்க ஆட்ரிபியூட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். பதிலுக்கு அவனும் அது உண்மைதான், நான் மட்டும் அந்த ஸ்வாட ஸ்டோன் ஜெயின்ட் கூட ஃபைட் பண்ணும்போது பிரேக் பண்ணாம இருந்திருந்தேனா இன்னும் லாங் பீரியடுக்கு நான் அதை யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப நீ ஒரு புது ஸ்வாட தேடிட்டு இருக்க, நான் உனக்கு நல்லதா ஒண்ணு தரேன், சோ என் மேல கோவப்படுறத நிறுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல உன்னை நான் மீட் பண்றேன் அப்படிங்கிறப்போ உடனே யூசாங் வந்துட்டு கடைசியா உன்னை ஒரே ஒரு டைம் நான் நம்புறேன். பதிலுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆல் ரைட்னு சொல்றான்.
யூசாங் வெளியில போறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனா எப்ப பார்த்தாலும் கேங்ஜினி கூடவே இருக்காளே, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருப்பா, என்னமோ அவ எனக்கு எனிமையா மாறாத வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க காப்ளின் கிட்ட போயிட்டு இங்க நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. பதிலுக்கு அவனும் பரவாயில்ல, இது எல்லாமே நடக்கிறது தானே, சரி சொல்லுங்க, நீங்களும் அந்த பால் அட்டென்ட் பண்ண போறீங்களா, அப்படி இருந்தா என்னுடைய ரெக்கமெண்ட் பிளாக் தான், அது உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். பதிலுக்கு ஹீரோவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு வேற சில விஷயங்களையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இங்கிருந்து வர அந்த ஊதுபத்தி ஸ்மெல் அது ஸ்னோ ஃபிளேக் கேனல் ஆஃப் ஃபிளவர்ல இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஷாப்குள்ள நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே இந்த ஸ்மெல்ல நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இதுல என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க காப்ளின் கிட்ட 6th ஃப்ளோர்ல மட்டுமே வளரக்கூடிய ஃபிளவர் எப்படி கிடைச்சிச்சு. பதிலுக்கு அந்த காப்ளினும் என்ன சொல்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும் என் ஃப்ரெண்டு கூட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண யூசங் வந்துட்டு அவனுடைய மானாவை ரிலீஸ் பண்ணும்போது மத்த காப்ளின்ஸ் எல்லாம் அதை தாக்கு பிடிக்க முடியாம மயங்கி விழுந்துருச்சுங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல நல்லா தான் இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஆலிஸ் உள்ள என்டர் ஆனதும் உங்க கண்ணு அவளை பார்த்து ஷாக் ஆச்சு. அப்படின்னா உங்களுக்கு ஆலிஸ பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். நீங்க ஒரு டம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ரிக் மாதிரியே நீங்களும் ஒரு இன்டர்மீடியட் மேனேஜரா தான் இருக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்க உடனே அந்த காப்ளின் சிரிச்சுட்டு ரிக் சொன்ன மாதிரியே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா தான் இருக்க, ஆனா ஒரே ஒரு திருத்தம், நான் ஒன்னும் ரிக் மாதிரி ஒரு இன்டர்மீடியட் மேனேஜர் கிடையாது. ரிக் வந்துட்டு எனக்காக தான் ஒர்க் பண்றான். அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவனுடைய ஐ ஆஃப் குளூட்டனை ஆக்டிவேட் பண்ண இவங்களுக்குள்ள இருக்க அந்த லெவல் கேப் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க முடியல. உடனே அந்த காப்ளின் வந்துட்டு நான் தான் இந்த டவருடைய ஹை ரேங்க் மேனேஜர் ஹாஸ்டிங். அப்படிங்கிறப்போ இந்த டவரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 ஹை ரேங்க் மேனேஜர் இருக்காங்க. அவங்க தான் இந்த டவருடைய ரூல்ஸையே கிரியேட் பண்ணவங்க. நான் அந்த கேம் விளையாடும் போது இந்த ஹை ரேங்க் மேனேஜர்ஸ சந்திக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ இங்க அதுல ஒருத்தரை நான் மீட் பண்ணிட்டேன். உடனே அந்த காப்ளின் வந்துட்டு ரிக் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தான் உனக்கு மேனேஜர்ஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவுமே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. நான் இந்த டவருடைய மேனேஜருங்கிறத நீ கண்டுபிடிச்சதுனால நான் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் தரணும்ல, அதனால உங்களுக்கு ஒரு ஆசமான சூட்டை தச்சு தரேன்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் நீங்க ஒரு ஹை ரேங்க் மேனேஜரா இருந்துட்டு இப்படி ஒரு கம்மியான ரிவார்டை தரீங்களே அப்படின்னு கேட்க பதிலுக்கு அந்த ஆஸ்டிங்கும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு ஆலிஸை பின் பாயிண்ட் பண்றான். பதிலுக்கு அவளும் எதுக்கு என்னையே பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு நம்ம ஆலிஸ்க்குமே அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்றதுக்கான இன்விடேஷனை வாங்கி கொடுத்திருப்போம். ஆலிஸ் வந்துட்டு எனக்கு இன்விடேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கா அவர் இந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ண. அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு அவர் ஓகேன்னு சொல்லுவாருன்னு எனக்கு அப்பவே தெரியும். உடனே ஆலிஸ் வந்துட்டு நீ விளையாடிட்டே இருக்க, அந்த ஆஸ்டிங் எவ்வளவு டேஞ்சரஸ்னு உனக்கு தெரியுமா, அவங்க தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் உடைய ரூல்ஸையே கிரியேட் பண்ணவங்க. என்னுடைய என்டையர் லைஃப்லயே நான் ஒரு ஹை ரேங்க் மேனேஜரை தான் சந்திச்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத ஆலிஸ், எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனவங்கன்னு. ஆனா அவங்க எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி அவங்கள நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இதே நேரத்துல ஆஸ்டிங் கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கான சூட் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு. இதே நேரத்துல அந்த ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்னால சூஸ் பண்ணப்பட்ட ரேங்கர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அங்க இருந்த ஒரு பொண்ணும் நீ நினைக்கிறியா மரியாவோ இல்லனா தெரசாவோ இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு, அவங்கள பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு கூட இருந்தவனும் எனக்கு தெரிஞ்சு அன்னோனியும் இன்வைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு அவங்க 2 பேரும் சாமராய் கில்டு சேர்ந்தவங்க தானே, இவங்கெல்லாம் தான் ஃப்ரண்ட் லைன்ல நின்னு நமக்காக சண்டை போடுற ஹீரோஸ். அப்படிங்கிறப்போ அந்த சாமுராய் கில்டுடைய கில்டு மாஸ்டரே இவன் தான். இவனுடைய பேர் வந்துட்டு யோஷிஹோ, பக்கத்துல இருக்கிறவனோட பேரு டோமு. உடனே அந்த யோஷிஹோ வந்துட்டு டோமு இந்த கிரௌட பாத்தியா, இங்க இருக்க எல்லாருமே ஒரு பாரசைட் மாதிரி, இவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாம ஸ்ட்ராங்கா இருக்க பிளேயர்ஸ சார்ந்து அவங்களுடைய ஃபிளஷை உறிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். உடனே அந்த டோமு வந்துட்டு பாஸ் நம்ம கில்டுடைய ட்ரெஷரை ஸ்டோல் பண்ணதுனால தானே இவ்வளவு கோவமா இருக்கீங்க, இவங்க மேல கோவப்படுறதுனால மட்டும் நம்மளுடைய ட்ரெஷர் திரும்பவும் கிடைச்சிட போறது இல்ல. அது மட்டும் இல்ல உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் பாஸ், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, இந்த இடத்துக்கு ஜாங்குவா கில்டையும் இன்வைட் பண்ணிருக்காங்களாம். சோ இங்க என்ன நடக்க போறதுங்கிறது தெரியலங்கிறதுனால பேசாம எதுக்கு நம்ம அவங்க கூட அலைன்ஸ் போட்டு கூடாதுன்னு கேட்க அடுத்த நிமிஷமே தெரியாம யார் மேலேயும் மோதிட்டு கோவத்துல நீ என்னோட வழியில நிக்கிற தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல இருந்தவங்களும் அந்த டோமுவை தூக்கி அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்மளுடைய ஆலிஸ். என்ன சொன்ன, உன்னோட வழியில நான் இருக்கனா, இப்ப சொல்லு யார் வழியில யார் இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.